ஏம்மா கொஞ்சம் காப்பி போட்டு எடுத்துனா ஏம்மா. என்னது காஃபியா? மறுபடியும் லாக்டவுன் போட போகிறாங்க. வீட்டில் இருந்தோமா அமைதியாக இருக்கணும், டிவியை பார்த்தோமான்னு. அதை விட்டுட்டு ஸ்நாக்ஸை கொண்டா, காஃபியை கொண்டா, டீயை கொண்டான்னு கேட்டிங்க, முனிசிபாலிட்டிக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் இரும்பின்கிறார், தும்பின்கிறார், தும்புறாருன்னு சொல்லிடுவேன். அப்புறம் பச்சை தண்ணி பல்லில் படாது, பார்த்து ஜாக்கிரதை. ஏம்மா ஒரு காப்பி கேட்டதுக்கம்மா இவ்வளோ? நான் டிவியே பார்க்குறேம்மா, அவ்வளோதான். திடீர்னு கேட்கவே அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க. ஏன்னா ப்ரிப்பேரிங் இல்லையா, நம்ம ஸ்க்ரீன் பேப்பர்லாம் வச்சு படிப்போம். அவர் திடீர்னு பண்ணுங்கன்ட்டார். ஸோ ஏதோ எங்களால் முடிஞ்சது பண்ணால் கொஞ்சம் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. அந்த படத்தில் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, என்னோடய ஒய்ஃபும் நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எங்கள் ரோஷினி, எங்கள் மைதிலி, எங்கள் ரம்யா 5 பேருமே நடிச்சிருக்கோம் அந்த படத்தில். நாங்கள் குடும்பமாக வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த படத்துலேயும் நாங்கள் குடும்பமாக நடிச்சிருக்கோம். முதல்லலாம் எனக்கு அந்த ரியாக்ஷன் வராது. இப்போ மட்டும் வரல, இப்போ கூட தான் வரலைங்க. அதனால் நீங்கள் இப்போ மட்டும் ரியாக்ஷன் வருதுன்னு நினைக்காதீங்க, இப்போ கூட வரலைங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க இல்லையா, இதை உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிறவங்களோ அவங்களெல்லாம் எப்படி பார்க்குறாங்க? யாருமே பாராட்ட மாட்டாங்க, யாருமே பாராட்ட மாட்டாங்க. அப்புறமா லாக்டவுன் போட்ட பிறகு எங்களுக்கு அதே ஒரு தொழிலாக போச்சு. அதில் தான் எங்களுக்கு ஒரு அங்கீகாரமே கிடைச்சது அந்த லாக்டவுன் டைமில் தான். அதாவது டிக்டாக் பேன் ஆனதுன்னு சொல்லும்போது நான் ரொம்ப என்னுடைய கண்ணிலே தண்ணி வந்தது. ஏன்னா வேறு எதுவும் அப்போ அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆப் கிடையாது அந்த நேரத்தில். அந்த டிக்டாக் பேர் மாறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேர் மட்டும் மாறல, எங்களுடைய வாழ்க்கை ஸ்டைலும் மாறிச்சு. 2 லைக்கு 3 லைக்கு வாங்கினவன் பாப்பா உள்ளே வந்தவொடனே 75,000 லைக்கு கிடச்சிச்சு ஃபஸ்ட்டு வீடியோக்கே. ஸோ அது இன்னும் கூட என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம். வணக்கம். இன்றைக்கி நம்ம யாருக்கிட்ட நேர்காணல் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியாத்தம் குமார். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் குடும்பத்தோட நிறைய வீடியோ கால் போட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர்கிட்ட தான் நம்ம இன்றைக்கி இன்டர்வியூ எடுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கங்க. நீங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ்லாம் போட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கீங்க. இதுக்கு முன்னே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய பேர் குமார். இப்போ குமார்னு சொன்னால் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, குடியாத்த குமார் அப்படின்னு சொன்னதான் தெரியுது. அந்த அளவுக்கு என்னோடய அடையாளத்தையே மாற்றிருக்கு இந்த சோஷியல் மீடியா. இது என்னுடைய மனைவி பேர் சுகந்தி, அவங்க பேர் ரோஷினி. இவங்க என்னுடைய 3வது பாப்பா. எனக்கு இன்னும் 2 பெரிய பொண்ணுங்க இருக்காங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நான் இந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் வரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மியூசிக்கலி அப்படின்னு ஒரு ஆப் இருந்தது. அது தற்செயலாக இவங்க கண்ணில் பட்ட உடனே அப்போ தான் நாங்கள் ஸ்மார்ட் மொபைல் வாங்கின சமயம் எனக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு மியூசிக்கலின்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபெல்லாம் காமெடி மாரி பண்ணுறாங்கப்பா, பார்க்கவே நல்லா இருக்குன்னு. நமக்கு ஒரு புது அனுபவம் இல்லையா, நம்ம நிறைய காமெடி பார்த்துருப்போம், பாடல்கள் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் காமெடி இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறதை பார்த்து சரி நம்மளும் ரசிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த ஆப்பை முதல்ல நாங்கள் டவுன்லோட் பண்ணேன். ஸோ நான் பண்ணுறதுக்காக நான் பண்ணலை, ரசிக்கிறதுக்காக தான் அதை நாங்கள் முதல்ல பண்ணோம். அப்படி தான் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது தான் சரி நம்மளும் ஒரு வீடியோ பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் களத்தில் இறங்கினேன். சும்மா ஒரு வீடியோ போடலாம் ஒரு நாளைக்குன்ட்டு. அப்படியும் நான் போட்டேன். 2 லைக்கு இன்னும் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதில் 1 லைக்கு நானே போட்டுக்கினேன். அப்படி தான் எங்களுடைய ஜர்னி ஸ்டார்ட் ஆனது. மியூசிக்கலி தான் எங்களுடைய ஆரம்பத்தோடைய ட்ரெண்டிங் ஆப். ஸோ மியூசிக்கலி அப்படின்றது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது எந்த வருஷம் அப்படின்றத சொல்ல முடியும்? கிட்டத்தட்ட ஒரு இப்போ 2022ன்னா 2018 இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆரம்பத்தில் அந்த மியூசிக்கலி என்ற ஆப்பில் நாங்கள் வீடியோ போட ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அந்த ஆப்பினுடைய இது பேர் மாறிடுச்சு. பிரபலமான டிக்டாக் அப்படின்ற பேர் மாறிடுச்சு. அந்த டிக்டாக் பேர் மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேர் மட்டும் மாறல, எங்களுடைய வாழ்க்கை ஸ்டைலும் மாறிடுச்சு. ஸோ நிறைய எங்களுக்கு வியூஸ் கிடைக்க ஆரம்பிச்சுது. அது எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒன்றும் எந்த விதமான மாற்றம் இல்லை. 2 லைக்கு 3 லைக்கு, அதில் 1 லைக்கு நானே போட்டுக்கணும்னு சொல்லிட்டேன் இல்லையா. அப்புறம் எங்கள் ரோஷினியை களம் இறக்கலாம், பாப்பா பண்ணால் நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா எனக்கு தோணுச்சு. பாப்பாவை களம் இறக்கின முதல் வீடியோவே பார்த்திங்கன்னா எனக்கு 75,000 லைக்கை பெற்று கொடுத்துச்சு. அப்போ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2 லைக்கு 3 லைக்கு வாங்கினவன் பாப்பா உள்ளே வந்தவொடனே 75,000 லைக்கு கிடச்சிச்சு ஃபஸ்ட்டு வீடியோக்கே. ஸோ அது இன்னும் கூட என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அது அப்புறம் நம்ம விட முடியுமா, தொடர்ந்து பாப்பா சம்மந்தப்பட்ட வீடியோக்களே போடுவேன். அப்புறம் ஒய்ஃபை மெல்ல மெல்ல கடைசியாக தான் ஒய்ஃபை நான் அழைச்சேன். அந்த வீடியோவுக்கு இன்னும் 2 கேரக்டர் தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய பசங்க 2 பேரையும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ நான் வெளியே இருந்த ஆட்களை அப்போ நான் கொண்டு வர்றது கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்கிற ஆளை வச்சு நான் ஒரு கண்டென்ட் பண்ணுவேன். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் அடுத்தவங்களோட வீடியோவுக்கு தான் நாங்கள் லிப்ஸிங் கொடுப்போம்.
அதை நான் ஒத்துக்க வேண்டிய விஷயம், அதை நான் மறுக்க மாட்டேன். நானாக சுயமாக வந்து கண்டென்ட்லாம் எழுத மாட்டேன். ஏன்னா எனக்கு எழுதவும் தெரியாது, அது எடிட் பண்ண தெரியாது, டப்பிங் பண்ண தெரியாது. அதனால் வந்து எனக்கு அந்த கலர் கிளாரிஃபிகேஷன் எதுவுமே எனக்கு தெரியாது, மியூசிக் ஆட் பண்ணுறது கூட தெரியாது. அதனால் அடுத்தவங்களுடைய ஆடியோ மட்டும் எடுத்து அதை நாங்கள் லிப்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணி போடுவேன். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் பண்ணுறது பூராமே காப்பி கண்டென்ட்டாக இருக்குன்னு. ஆமாங்க, முதல்ல நீச்சல் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ ஒரு குளத்தில் தான் கற்றுக்க முடியும், எடுத்தோடனே கடலில் கற்றுக்க முடியாது இல்லையா? அதனால் வந்து அப்படி பண்ணேன். அப்புறம் படிப்படியாக நம்மளும் ஓன் கண்டென்ட்டாக நம்ம மாறலாம்னு சொல்லிட்டு 1-2 கண்டென்ட்டை மாற்றி போட்டேன். ஆரம்பத்தில் பெரிய வரவேற்பு இல்லை, இருந்தாலும் போக போக பிக்கப் ஆகிடும் அப்படின்னு மறுபடியும் கண்டென்ட்டை எழுதி போட்டு பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி 6600 வீடியோ கிட்ட பண்ணி உங்கள் முன்னாடி உக்காந்துட்ருக்கேன். ஸோ அக்கா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இவர் வந்து உங்களை வீடியோ பண்ணணும்னு கூப்பிடும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். முதல்லலாம் எனக்கு அந்த ரியாக்ஷன் வராது. இப்போ மட்டும் வரல, இப்போ கூட தான் வரலைங்க. அதனால் நீங்கள் இப்போ மட்டும் ரியாக்ஷன் வருதுன்னு நினைக்காதீங்க, இப்போ கூட வரலைங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் பண்ணணும்னு தோணும். ஆனால் அந்த ரியாக்ஷன் வராது, அந்த லைன்ஸ் கரெக்டாக சொல்ல வராது, கஷ்டமாக இருக்கும். போக போக அது எங்களுக்கு பிடிச்சி போச்சு. அப்புறமா லாக்டவுன் போட்ட பிறகு எங்களுக்கு அதே ஒரு தொழிலாக போச்சு. அதில் தான் எங்களுக்கு ஒரு அங்கீகாரமே கிடைச்சது, அந்த லாக்டவுன் டைமில் தான். அப்போ வந்து நம்ம எல்லாருமே வீட்டில் இருந்தோம் இல்லையா? அதனால் வந்து நிறைய கண்டென்ட்டுகள் வந்து பொறுமையாகவும் நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த லாக்டவுன் சமயத்தில். முன்னணி தொலைக்காட்சியில் எல்லாமே எங்கள் வீடியோ டெலிகாஸ்ட் ஆச்சு. அதிலிருந்து தம்பி சொன்ன மாதிரி கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும், அவ்வளோதான். ஓகே, இது கண்டென்ட்லாம் யார் எழுதுறா, யார் எடிட் பண்ணுறா, யார் அந்த மியூசிக்கு அந்த மாதிரிலாம் யார் பண்ணுறாங்க உங்களுக்கு? நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை உங்கள் டாட்டர்ஸ் பண்ணுறாங்க? ரொம்ப அருமையான கேள்வி. நீங்கள் ஒரு வீடியோ, அதாவது 10 செகண்ட் வீடியோ ஆகட்டும், 20 செகண்ட் வீடியோ ஆகட்டும், 50 செகண்ட் வீடியோ ஆகட்டும், எந்த செகண்ட் வீடியோ ஆனாலும் கண்டென்ட்டை எழுதுறத நான் எழுதுவேன். எழுதிட்டு இவங்ககிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி கண்டென்ட் நான் எழுதியிருக்கேன், இதை தான் நாளைக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு முன்ன நாள் ராத்திரியே நான் சொல்லிவிடுவேன் அவங்ககிட்ட. அவங்களும் இந்த இடத்துல இதை மாற்றுங்க, நல்லாயிருக்கும், அந்த இடத்துல அதை மாற்றுங்கன்னாங்க. ஸோ எடிட்டிங்க்கு வந்து ரொம்ப உதவியாக இருப்பாங்க எங்கள் ரோஷினி. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க, எடிட்டிங்க்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. டப்பிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து என்னுடைய 2வது பாப்பா தான் கொடுப்பா. ஏன்னா இவங்களுக்கு வாய்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அது எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால் என்னோடய 2வது பொண்ணு வந்து இவங்களுக்கு வாய்ஸ் கொடுத்தாங்கன்னா அப்படியே நேச்சுரலாக இருக்கும். அதாவது நீங்கள் பார்க்குற அந்த ஒரு வீடியோவில் எங்களுடைய 5 பேரோட உழைப்பு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருப்பாங்க, அவங்களும் உதவி பண்ணுவாங்க வீடியோக்கு பின்னாடி இருந்து அந்த லைட் செட்டிங்கெல்லாம். ஸோ நான் நடிப்பேன், இவங்களும் நடிப்பாங்க. மைதிலின்றவங்க டப்பிங் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் வந்து எடிட் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் வந்து கேமரா ஹேண்டில் பண்ணுவோம். அதனால் ஒரு வீடியோக்கு பின்னாடி ஒரு குடும்பத்தோட உழைப்பே இருக்குது. ஸோ ஓகே, இப்போ இந்த மியூசிக்லி பண்ணியிருந்தீங்க, அப்புறம் டிக்டாக் பண்ணியிருந்தீங்க. இந்த டிக்டாக் பேன் ஆச்சுல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? அது வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன். அதாவது டிக்டாக் பேன் ஆனதுன்னு சொல்லும்போது நான் ரொம்ப வந்து என்னுடைய கண்ணிலே தண்ணி வந்தது. ஏன்னா வேறு எதுவும் அப்போ வந்து அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆப் கிடையாது அந்த நேரத்தில். ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு முன்னணி தொலைக்காட்சியிலேருந்து எனக்கு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அப்போவும் நானும் சொன்னேன், நம்ம இந்திய அரசு நம்ம இந்தியாவிலே தயாரிக்கிற ஒரு ஆப்பை வெளியிட்டால் நல்லாயிருக்கும், எங்களை போல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அது தொலைக்காட்சியிலே வந்தது, அது இன்னும் எனக்கு பெருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் மியூசிக் போனோன்னே டிக்டாக்கும் பேன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்எக்ஸ் டக்குன்னு வந்தது, ரோபோஸோ வந்தது, இன்ஸ்டாகிராம் வந்து ஒன்லி ப்ரொஃபைலாக இருந்தது, அதுவும் இப்போ ரீல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ யூடியூப்பில் ஷார்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்படி நிறைய ஆப் இருக்குது. அது ஒன்று தான் போச்சு, 1000 ஆப்பு வந்துருக்குது. அதில் இப்போ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நல்லாயிருக்கு. ஏன்னா நிறைய ஃபில்டர்ஸ்லாம் கொடுக்கறதுனால அதில் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். யூடியூப்பில் ஓன் கண்டென்ட்டாக பண்ணி அதுலேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்து யார் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு? யூடியூப் இது நான் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து நான் ஸ்டார்ட்டே பண்ணலை. மொபைலில் ஒரு ஆப்பாக தான் அது இருக்கணுன்றதுனால ஒரு சின்ன ஐடியா க்ரியேட் பண்ணி அதில் வச்சுருந்தேன், ஒரு ஐடியா இருக்கட்டுமேன்ட்டு. ஸோ அதில் நான் வீடியோவே பண்ணலை. இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே இந்த கொரோனா சுச்சுவேஷன் அப்படிலாம் வரும்போது என்னோடய நெருங்கிய நண்பர் அவர் வந்து இன்றைக்கி அவரும் மீடியாவில் கலக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து எனக்கு தொடர்பு கொண்டு இனிமேல் லாக்டவுன் போட போகிறாங்கன்னு நல்ல கண்டென்ட்டாக பண்ணி போடுங்க அப்படின்னு எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தாரு. ஆல்ரெடி நான் போட்டுட்டு தான் இருக்கேன்னு சொல்லும்போது யூடியூப்லேயும் கான்சன்ட்ரேட் செலுத்துங்க, நல்லா போகும் அப்படின்னு சொல்லி அவர் தான் எனக்கு உற்சாகப்படுத்தினார். அதுக்கப்புறமா தான் எனக்கு யூடியூப் பக்கமே நான் போனேன். போட்ட ஒரு 4வது வீடியோலேயே வந்து வைரலாக போயிடுச்சு. ஏன்னா லாக்டவுன் வந்துச்சு, மிகப்பெரிய வைரலாக போயிட்டு இன்றைக்கி வந்து 4,25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த லாக்டவுனுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் நடந்தது.
ஸோ நீங்கள் பண்ணதுலேயே உங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ, இது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத வீடியோ, இதான் ரொம்ப லைக்ஸ் இதில் வந்து நிறைய பார்வையாளர்களை சந்தித்த வீடியோனா எந்த வீடியோவை சொல்லுவீங்க? நான் எத்தனையோ வீடியோவை நான் சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு வீடியோ என்னுடைய வாழ்க்கையை அப்படி மாற்றிச்சின்னு சொல்லணும்னா, அந்த லாக்டவுனில் வந்து இவங்கக்கிட்ட நான் கேட்பேன், இந்த மாதிரி வந்து ஏம்மா ஒரு காஃபி போட்டு எடுத்துனோம்மான்னு தான் நான் கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, இந்த பாருங்கள் லாக்டவுன் போட்டாங்க, சும்மா டீயை கொண்டா, காஃபி கொண்டா, ஸ்நாக்ஸை கொண்டா, முறுக்கு கொண்டா, எல்வடை கொண்டான்னு சொன்னீங்க, முனிசிபாலிட்டிக்கு போல் பண்ணி உங்களுக்கு கொரோனா இருக்குன்னு சொல்லிவிடுவேன். அப்புறம் அவங்க ஒன்று தூக்கின்னு போனாங்கன்னா 15 நாள் பச்சை தண்ணீர் கூட இருக்காது, ஜாக்கிரதை அப்படின்னுவாங்க. ஒரு காஃபி கேட்டதுக்கு இவ்வளோ பிரச்சனைடாப்பா அப்படின்னு இருப்பேன். அது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது பிரதிபலிச்சிச்சு. ஏன்னா அந்த லாக்டவுனில் வீட்டில் இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒன்று காஃபி குடிக்கணும், இல்லை ஸ்நாக்ஸ் என்ன பார்த்துன்னு டிவி பண்ணணும். இதுக்கே இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் வியந்தேன். அந்த வீடியோ வந்து எனக்கு வந்து அப்போதைக்கு வந்து 6 மில்லியன் வியூஸ் பெற்று கொடுத்துச்சு. அப்போது அந்த ஒரு வீடியோ வந்து 3 days 4 days தான் அதிகபட்சமாக. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்களை கொண்டு வந்துச்சு. 6 மில்லியன் வியூஸ். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 1000 2000 வியூஸ் தான் கிடைக்கும். அந்த ஒரே வீடியோ எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் இப்போ நிறைய வியூஸ்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. 22 மில்லியன் 24 மில்லியன் வியூஸ்லாம் கிடச்சிருக்கு. இருந்தாலும் முதல் குழந்தை நமக்கு முக்கியமான குழந்தை இல்லையா? அதுபோல் அந்த வீடியோ தான் எனக்கு பெஸ்ட் வீடியோ. ஸோ அந்த வீடியோவை இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நடித்து காட்டுறீங்களா? கண்டிப்பாக காட்டுறேன். ஆனால் லாக்டவுன் போடலையே. போட போகிறாங்களா? சரி, ஓகேங்க. இப்போ வந்து நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். ஏம்மா கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துனா ஏம்மா? என்னது காஃபியா? மறுபடியும் லாக்டவுன் போட போகிறாங்க. வீட்டில் இருந்தோமா அமைதியாக இருக்கணும், டிவியை பார்த்தோமான்னு. அதை விட்டுட்டு ஸ்நாக்ஸை கொண்டா, காஃபியை கொண்டா, டீயை கொண்டான்னு கேட்டிங்க, முனிசிபாலிட்டிக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் இரும்பின்கிறார், தும்பின்கிறார், தும்புறாருன்னு சொல்லிடுவேன். அப்புறம் பச்சை தண்ணி பல்லில் படாது, பார்த்து ஜாக்கிரதை. ஏம்மா ஒரு காஃபி கேட்டதுக்கம்மா இவ்வளோ? நான் டிவியே பார்க்குறேம்மா. அவ்வளோதான். திடீர்னு கேட்கவே அவங்க கொஞ்சம் ஸ்டக்கில் ஆகிட்டாங்க. ஏன்னா ப்ரிப்பேரிங் இல்லையா? நம்ம ஸ்க்ரீன் பேப்பர்லாம் வச்சு படிப்போம். அவர் திடீர்னு பண்ணுங்கன்ட்டார். ஸோ ஏதோ எங்களால் முடிஞ்சது பண்ணால் கொஞ்சம் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க இல்லையா, இதை உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிறவங்களோ அவங்களெல்லாம் எப்படி பார்க்குறாங்க? அவங்க யாருமே பாராட்ட மாட்டாங்க. யாருமே பாராட்ட மாட்டாங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு பழமொழி தான், உள்ளூர் மாட்டுக்கு பரிசு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன தான் பெஸ்ட்டாக பண்ணாலும் மற்ற ஊரில் இருக்கிற கிரியேட்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எடுத்து வச்சு பண்ணுவாங்க, தவிர நம்ம உள்ளூரில் வந்து மதிப்பு கிடையாது. எங்கள் சொந்த பந்தம் பெருசாக எங்களை பாராட்டுறது கிடையாது. இவனுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, 3 பசங்களும் இருக்குது, போய் பொழப்பாக்கலாம் இல்லையா, அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ பொதுமக்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இல்லை வெளியே போகும்போது பொதுமக்கள்லாம் உங்களை எப்படி அணுகுறாங்க? ரொம்ப ரொம்ப நல்லபடியாக அணுகுறாங்க. சொல்லப்போனால் இன்றைக்கி காஞ்சிபுரம் வந்ததுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பி வந்து இந்த வீடியோ பண்ணுற மூலிமா தான் எனக்கு நண்பராக கிடைச்சார். அவருடைய அன்பு அழைப்புக்காகத்தான் நானே வந்தேன். வெளியே எந்த ஊருக்கு போனாலும் நம்மளை ஈஸியாக கண்டுக்கிறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா குடியாத்த குமார் தானே, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு பண்ணக்கூடியவர் தானே அப்படின்னு எளிதில் கண்டுக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. எங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா நம்மளையும் வந்து செலிப்ரிட்டியாக நினச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்களே, நம்ம ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. போயும் ஒரு தெருவில் டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். நீங்கள் குடியாத்தம் குமார் தானே அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கேட்குறாங்கன்றத கூட பெருசு கிடையாது. நாங்கள் ஒரு விசேஷத்துக்காக வந்து மும்பை போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல காஃபி சாப்பிட்லான்னு போடும்போது அங்கே ஒரு நண்பர், நீங்கள் குடியாத்த குமார் தானே, உங்கள் வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள், உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுமான்னு கேட்டாங்க. இதை விட எனக்கு வேறு என்ன விருது வேணும்? இது எல்லாமே விருது வாங்கினது சமம் தானே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பு எதுவும் வந்துருக்குதா, இல்லை உங்களுக்கு சினிமாவில் நடிக்கிற ஆசைகள்லாம் இருக்குங்களா? சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை கண்டிப்பாக இருக்குது, அது இல்லைன்னு பொய் சொல்லக்கூடாது. ஆனால் அந்த ஆசையை நானாக தேடி போய் எங்கேயும் பெறலை. என்ன தேடி வந்தது வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சினிமாவில் நடிச்சிருக்கேன். நல்ல கதாபாத்திரத்தில் நீண்ட ரோல் கொடுத்துருக்காங்க, நடித்து முடிச்சிருக்கேன். இன்னும் சில மாதங்களில் அந்த மூவி வெளியாகும். அந்த படத்தில் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, என்னோடய ஒய்ஃபும் நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எங்கள் ரோஷினி, எங்கள் மைதிலி, எங்கள் ரம்யா 5 பேருமே நடிச்சிருக்கோம் அந்த படத்தில். நாங்கள் குடும்பமாக வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த படத்துலேயும் நாங்கள் குடும்பமாக நடிச்சிருக்கோம். ஸோ அது என்ன படம்? அதெல்லாம் அது வந்து பார்த்திங்கன்னா உரியடி புகழ், அதாவது உரியடி புகழ் விஜயகுமார் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு எல்லாமே ஹீரோ அவர் தான். அதிலே வந்து 2வது பார்ட்டும் எடுத்தார், அதுவும் அவரே தான் இருக்கு. அவரே வந்து இப்போ இன்னொரு படம் நடிக்கிறார். இன்னும் அந்த படத்துக்கு தலைப்பு வைக்கல. படப்பிடிப்பு முழுமையாக முடிஞ்சிச்சு. தமிழ் சார் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. என்ன படம் எடுத்திருக்காரு? சேத்துமான்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கும். இதில் ஓடிடி தளத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த டைரக்டரும் என்னுடைய ஹீரோ விஜயகுமார் சாரும் இணைந்து ஒரு படத்தில் உருவாகி நடிச்சிருக்காங்க. அந்த படம் விரைவில் திரைக்கு வரும். இன்னும் அந்த படத்துக்கு பெயர் வைக்கல.
ஸோ இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். கரெக்டு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சேத்துமான் புகழ் தமிழ் சார் எடுக்க போகிற படம் வந்து வேலூர் மாவட்ட மக்களை தழுவி எடுத்திருக்காரு. சில படம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்காரங்களை மையப்படுத்தி எடுப்பாங்க, மதுரை சாங்கில் வச்சு எடுப்பாங்க, கோயம்புத்தூர் பாஷையில் பேசி எடுப்பாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தை மையமாக வச்சு எடுப்பாங்க இல்லையா. இப்போ தமிழ் சார் எடுக்கிற படம் வந்து வேலூர் மாவட்டத்தை மையமாக வச்சு எடுக்கிறாங்க. ஸோ ஆமாம், அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த வேலூர் வட்டார மொழி பேசுவாங்க இல்லையா. இப்போ நம்ம திருநெல்வேலி பாஷை என்னால் பேச வராது, மதுரை பாஷை எனக்கு பேச வராது, எனக்கு வேலூர் பாஷை நல்லா பேச வரும், ஏன்னா நான் பேசினுக்கிறது இப்போ வேலூர் பாஷை தான். அதனால் இந்த பகுதி மக்கள் வந்து அந்த படத்தில் நடித்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் விருப்பப்பட்டு நம்ம வேலூர் மாவட்ட நடிகர் சங்கத்தில் வந்து அவர் வந்து ஆடிஷன் பண்ணார். அதாவது நேர்முக தேர்வு வச்சார். அந்த தேர்வுக்கு நாங்கள் ஃபேமிலியோடு கலந்துக்கணும். அப்போ அவர் எளிதில் கண்டறிஞ்சிட்டார் எங்களை. நீங்கள் ஒரு யூடியூபர் தானே, உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், நல்லா தான் பண்ணுறீங்க, சரி சில ஷார்ட்லாம் கொடுத்துருந்தாரு, அதை நாங்கள் நடித்து காமிச்சோம். அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. கால் பண்ணி கூப்பிட்றேன்பா அப்படின்னாரு. திடீர்னு ஒரு நாள் அவர் கால் பண்ணார், இந்த மாதிரி உங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன், உங்களை மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எல்லாருமே நடிக்கிறீங்க அப்படின்னாரு. ஏதோ ஒரு பேச்சுக்கு தான் சொல்லுவார்னு பார்த்தேன், சொன்ன மாதிரி அவர் செய்தும் காட்டிட்டார். ஓகே, இப்போ நீங்கள் ஃபுல் டைமாக இந்த யூடியூப் இந்த வீடியோஸ் பண்ணுறது தான் பார்க்குறீங்களா, இல்லை வேறு ஏதாவது வேலை? இல்லைம்மா, இல்லை, என்னுடைய முழு தொழில் வந்து அரிசி வியாபாரம். நான் வந்து அரிசி வியாபாரம் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பண்ணுறது வந்து பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு நாள் ஒதுக்கிடுவேன். அன்றைக்கி வந்து நான் கடை முழுமையாக திறக்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் முழுமையாக ஒதுக்கி அந்த வாரத்துக்கு தேவையான வீடியோக்களை நான் எடுத்து வச்சுட்டு தினமும் 2 வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன். என்னோடய முழு தொழில் அரிசி வியாபாரம் தான். இப்போ அந்த தொழில் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, சிலர்லாம் சொல்லுவாங்க யூடியூப்பில் கொஞ்சம் பிரபலமான பிறகு அந்த தொழிலை விட்டு இதையே ஃபுல் டைமாக பண்ணலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஐடியா எதுவும் இருக்குங்களா? அதாவது இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்தாலும் நான் அரிசி கடையை மூட மாட்டேன். நான் அதை ரன் பண்ணிட்டு தாங்க இருப்பேன். ஓகே, தொடர்ச்சியாக சினிமா வாய்ப்புகள்லாம் வந்தால் நடிப்பீங்களா? கண்டிப்பாக நடிப்பேன். நீங்கள் சொல்லுங்கக்கா, இப்போ அந்த படத்தில் நடித்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா வீட்டில் பண்ணுறது வேறு, பெரிய கேமரா, ஒரு கோயில் சீன், ஒரு சீமந்த சீன் அது மாதிரிலாம் நடக்கும்போது அதில் சுற்றி நிறைய ஜனங்க இருப்பாங்க. எங்களுக்கு டைலாக் கொடுத்தாங்க. அதை வந்து ஒரு உள்ள படபடப்போடு தான் இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல நம்மளோட கரெக்டாக நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்கணுன்ட்டு அதை கொடுத்தோம். சார் டைரக்டர் சார் எனக்கு கை தட்டினார். எனக்கு அது ஒரு சந்தோஷம். நீங்கள் சந்திச்சதுலேயே ரொம்ப மறக்க முடியாத ஃபேன் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? அந்த நிகழ்வு கொஞ்சம் சொல்லுங்கள். நிறைய ஊருக்கு போகிறோம், நிறைய ஃபேன்ஸை சந்திக்கிறோம். ஆனால் இருந்தாலும் இப்போ நான் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கிறேன் அப்படின்னா அது ஒரே ஒரு நபர் தான். மதுரையில் இருக்கார். எப்பவுமே அவரை நான் மறக்க மாட்டேன். அவர் என்னோட சின்ன வயசு தான், தம்பி தான். சாருன்னு கூப்பிட்டா அவர் கோச்சுக்குவார். என்னை தம்பின்னு நீங்கள் கூப்பிட்டா அவர் தான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷன் கொடுத்தாரு. வீடியோ எப்படி பண்ணணும், எப்படி போடணும், எந்த டைமில் போடணும், எந்த மாதிரிலாம் அதுக்கு ஹேஷ்டேக் கொடுப்பாங்க இல்லையா, எந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த நேரத்தில் எந்த டவுட் கேட்டாலும் எனக்கு சொல்லக்கூடியது ஒரே ஒருத்தர் தான். ஸோ மதுரையில் இருப்பாங்க. ஸோ ரேக் செல்வா தான் அவங்க. பேர் சொல்கிறதுல நான் பெருமையாக நினைக்கிறேன். நம்ம அவர் பேர் செல்வம், அவங்க ஒய்ஃப் பேர் வந்து ரேகா. ரேக் செல்வான் தான் அவங்க ஐடி நேம் இருக்கும். அவங்க இந்த நிமிஷம் நான் ஃபோன் பண்ணி ஒரு டவுட்டுன்னா கூட உடனே எனக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள தான் நான் சந்திக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் இது வரைக்கும் எல்லாரையும் சந்திச்சிட்டேன், அவங்கள சந்திக்கலை. ஓகே, நீங்கள் உங்கள் ஃபேன்ஸுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து சொல்லலாம். சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருங்க. ஸோ அழு வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, சிரிக்க வைக்கிறதுக்கு எங்களை மாதிரி ஒரு சிலர் தான் இருக்கோம். நாங்கள் வீடியோ பார்க்கும்போது சிரிங்க, சிரிக்கிறதுக்கு மண்ணில் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நல்லா இருந்தால் அதுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அத்தனை பேருக்கும் எங்களோட நன்றி. மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னை கஷ்டப்பட்டு அவரும் கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு, நானும் பதில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சில பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து சந்தோஷப்படுத்தும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய்.